எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் எழுதி மேடையில் இருக்கிற என் நண்பர்களாம் வந்து எழுதி கொண்டு வரலான்னு நினச்சேன். ஆனால் பேசுகிறதுக்கு நேரம் போதுமானு தெரியாதனால எதுக்கு எழுதணும்னு சொல்லிட்டு நான் எழுதாமல் வந்துட்டேன். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கம். இது போன்ற ஒரு வாய்ப்பை ஆண்டவன் தந்ததுக்கு ஆண்டவனுக்கு நன்றி. இது போன்ற ஒரு வாய்ப்பை மீண்டும் மீண்டும் எனக்கு கொடுத்தால் மீண்டும் மீண்டும் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லி கொண்டே இருப்பேன். இந்த படம் மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி. இது வந்து இந்த படம் உருவானது வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது ரொம்ப நிதானமாக பொறுமையாக எடுத்த ஒரு நல்ல ஒரு இயக்குனர் கிடைச்சதால எனக்கு கிடைச்ச இயக்குனர் எல்லாமே நல்ல இயக்குனர் தான். திரு ஆர் உதயகுமார்லேருந்து, திரு ஆர்கே செல்லுமணியிலேருந்து, திரு பேரரசுலேருந்து. அஃப்கோர்ஸ் பேரரசு படம் நான் வைப்பேன்ல, ஆனால் வைப்பண்ணிருக்கேன். திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள், அவருடைய தகப்பனாருடைய இசையில் சின்ன வயசுலன்னு சொல்லுங்க, பரவாயில்ல, நான் சொல்லலாம் பரவாயில்ல. சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட செல்லுமணி சார் சொன்ன மாதிரி தான், ஒரு 42 வருஷங்களுக்கு முன்னால் நாங்கள் படித்தோம் ஒன்றா. அப்போ தரணின்னு ஒரு சிஆர் ரவி, அவன் நான்லாம் கிளாஸ்மேட்டு. இந்த உள்ளே ஒருத்த விஸ்குன்னு போவா, இப்படி டக்குன்னு கிராஸ் பண்ணுவா, வாமா மின்னல், டக்குன்னு போயிடுவார். யாருன்னு பார்த்தா ஆர்கே செல்லுபடியாக இருப்பார். சரக்குன்னு போயிடுவார். எங்கடா போடாருன்னு பார்த்தா போயிட்டுருப்பார் ஒருத்தர். அது மாதிரி என்னை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்காது. காரணம் வந்து என்ன காரணம்னு தெரியல. இன்ஸ்டியூட் போன உடனே என்னோடய ரவுடித்தனத்தை ஆரம்பித்ததான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இன்ஸ்டியூட்டில் ஃபஸ்ட்டு கால் எடுத்து வைக்க போகும்போது ஃபீஸ் கட்டலான்னு போகிறேன் இன்ஸ்டியூட்டுக்கு. போனால் இன்ஸ்டியூட்டுக்கு அன்றைக்கி லீவு. நானும் கேமராமேன் பண்ணிடு தரணி 3 பேர் தான் ஒன்றா போகிறோம். என்னடா இது லீவ் விட்டாங்களேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி பார்த்தா அங்கே ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது, ஸ்ரீலங்கன் ஒரு இஷ்யூ ஒன்று. ஸோ வந்து நேராக வந்து பாண்டிச்சேரி வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்கோம். ஸோ திரைப்பட அந்த நிகழ்வெல்லாம் பேசணுன்னா நீண்ட நெடிய நேரம் பிடிக்கும் என்கிற காரணத்தால் நான் குறைச்சிக்கிறேன். என் நண்பன் வந்து அஃப்கோர்ஸ் ஆர்கே அது செல்லுமணி அவர்களாகட்டும் அல்லது ஆர் உதயகுமார் ஆகட்டும். உதயகுமாருடைய முதல் படம் நான் வந்து பண்ணும்போது, இப்போ கமல் சார் ஆஃபீஸ் இருக்குது இல்லைங்களா இந்த தேனாம்பேட்டையில், அதுதான் வந்து எங்களுடைய மணி ஐயரோட ஆஃபீஸ். அங்கே நாங்கள்லாம் அடிக்கடி மீட் பண்ணுவோம், பேசுவோம். அஃப்கோர்ஸ் பிவா சாரையும் நாங்கள் தான் மீட் பண்ணேன். ஸோ அதே கம்பெனியில் நான் ஹீரோ பண்ணுறேன், பாலவன பறவைகள். ஸோ அதை வந்து ஆர் உதயகுமார் பார்க்குறாரு. ஆர் உதயகுமார் வந்து அந்த படம் கிடைக்கும்போது அப்போ அவருக்கு திருமணம் ஆகலை. ஸோ இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணிட்டு தான் நான் திருமணம் பண்ணுவேன்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தார். அவர் வந்து நாங்கள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி கொடுத்தோம் அந்த படம். ஸோ இது எனக்கு ஷூட்டிங் கூப்பிட்றாரு ஒரு நாள். ஷூட்டிங் பண்ணலான்னு போது நடிகர் கார்த்திக் டேட் கொடுத்துட்டாரு, நீ வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு 104 டிகிரி ஜுரம். நான் சொன்னேன், உதவி முடியலடா என்னால். என்னை அப்படியே கை காலை பிடிச்சி தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் காரில் வச்சு என்னை எங்கே கொண்டு போகிறாங்கன்னா போரூர் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. இந்த ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, அங்கே அது அன்கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங். இப்போ சொன்னார்ல அவர், அதான் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். இப்போ கூட அது இருக்குது, நான் பார்த்தேன். அதில் வந்து கேமரா சிவிதான் கேமரா வந்து ஒரு அப்படியே. அப்போ வந்து இங்கே ஃபிலிம் பை ஃபிலிம் ஸ்டூடெண்ட்னு போடுவாங்க எங்கள் திரைப்பட கல்லூரிக்கு. எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ பக்கபலமாக எல்லோரும் இருந்தாங்கன்றது வேறு விஷயம். ஸோ ஒரு லென்த்தி ஷாட் வச்சோம்னா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு லென்த்தி ஷாட் ஒன்று வைப்போம். இங்கேருந்து கேமரா அப்படியே க்ரைன் போனால் க்ரைன்லேருந்து டவுன் வரும், இங்கேருந்து மேலே போகும். ஒரு நாள் முழுக்க இந்த ஷாட்டை தான் எடுத்துகிட்டு இருந்தா. என்னை ஓட விட்டு நான் சொன்னேன், சொல்லு முடியலடா எனக்கு. அப்படி ஒரு படம் பண்ணோம். ஸோ டெடிக்கேஷன் என்பதை நான் அன்றைக்கு கற்றுக்கொண்டேன். அதே போல் ஆர்கே செல்லுமணி சொல்லலாம். அவருடைய முதல் படம் வந்து அவர் படம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டேன். பட் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்த நேரம். ஸோ இந்த படம் நான் பண்ணுறேன்டா பக்கத்துலேயே ஆஃபீஸு, 13 ராஜாபாத ஸ்ட்ரீட், 14 ராஜாபாத ஸ்ட்ரீட். அப்போ வந்து
புலனசாரணி படம் பண்ணும்போது இப்படி ஒரு கேரக்டர் இருக்கும். ஆட்டோ சங்கர் யாருன்னா ஆட்டோ சங்கர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து தரமணிலேருந்து ஒரு பாலம் இருக்கும், நடந்து போகிற பாலம் ஒன்று இருக்கும். அந்த பாலம் வந்து தாண்டி ரோடு ஆகிடுச்சு, இப்போ 2 ரோடு ஆகிடுச்சு. அது தாண்டி போனால் அவர் இருக்கிற இடம். நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் அப்போல்லாம், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேரக்டர் எனக்கு கொடுக்குற நம்பர் ஒரு ஜாலியாக பண்ணோம் அந்த கேரக்டர். ஸோ அந்த படத்தை பண்ணும்போது உண்மையாக ஒரு நாள் படம் பண்ணும்போது செல்லுமணி சார் சொன்னது கரெக்டு தான். ஸோ முழுக்க முழுக்க அந்த படத்திற்காக வாழ்ந்தவன் என்று சொல்லலாம். என்னை வந்து இந்த கேரக்டர் எப்படி பேசினா நல்லா இருக்குமா, இப்படி பேசினா அப்படி பேசினா நல்லா இருக்குமான்னு என்னை வந்து தூரத்துலேருந்து பார்த்து ரசிப்பார். ஆர்கே செல்லுமணி பார்த்துட்டே இருப்பார், என்னை பார்த்துட்டே இருப்பார். ஸோ நான் பண்ணுறதெல்லாம் ரசிப்பார். ஸோ எனக்கு ஒரு இடம் கொடுத்த இயக்குனர், நான் ஒரு நன்றி சொல்லவே இல்லை அவருக்கு, இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஆர்கே செல்லுமணி. இன்றைக்கி வந்து என் நண்பனாக இருந்து எனக்கு ஒரு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி. அதே போல் இந்த படக்குழுவை ஆசீர்வாதம் செய்வதற்காக வந்த என்னுடைய நண்பர்கள் ஆர் உதயகுமார் ஆகட்டும், ஆர்கே செல்லுமணி ஆகட்டும், இருவருக்கும் அந்த என் நண்பர் பேரரசு ஆகட்டும், அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியும் பாசத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தில் வந்து திரு அண்ணாதுரை அவர்கள் இது கதையை வந்து என்கிட்ட சொல்லும்போது, நான் வேறு ஒரு ஷூட்டிங்கில் இருந்தேன். ஷூட்டிங்கில் இருக்கும்போது என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ திரும்ப என்னை ட்ரை பண்ணுறாங்க. திரும்ப நான் வேண்டான்னு சொல்கிறேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டைரக்டர் பின்னால் நின்றுருக்காரு. ஸோ திரும்ப என்னை ட்ரை பண்ணுறாங்க. திரும்ப நான் வந்து லைன் ஃபுல்லாக கேட்குறேன், ஒரு தடவை ஃபுல்லாக கேட்குறேன் அப்படின்னு கேட்டு ஒத்துக்கிட்ட படம் தான் இன்றைக்கி மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி, நீங்கள் எல்லாம் பார்க்குற படம் இன்றைக்கி. ஸோ இந்த படத்தோட தயாரிப்பாளர் என்னை அணுகும்போது நான் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, நான் கேட்ட சம்பளம், எனக்கு சம்பளம் கொடுத்துருவீங்க, எனக்கு தெரியும், ஓகே. அதே போல் என்னை நம்பி வருகிற இந்த தொழிலாளர் இருக்காங்க இல்லையா, இந்த 24 கிராஃப்ட் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சம்பளம் கரெக்டாக கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த சம்பளத்தை ஒரு அப்பழுக்கில்லாமல் இன்றைய வரை கையிலே கொண்டு சேர்த்தவர் என்னுடைய அருமை நண்பர் அண்ணாதுரை அவர்கள். அண்ணாதுரை என்றால் சிஎன் அண்ணாதுரை கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் எல்லாம், காஞ்சிபுரத்தில் பிறந்தவர். அவர் வந்து எனக்கும் ஆர்கே செல்லுமணிக்கும் எனக்கு ஒரு சின்ன பந்தம் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் அந்த சிஎன் அண்ணாதுரை என்றைக்கு இறந்தாரோ அன்றைக்கு பிறந்தவர் தான் திரு அண்ணாதுரை அவர்கள். அதாவது வந்து இப்போ நான் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வாத்தியாரன்னு ஒரு படம். அதில் வந்து கார்த்தி சார், சத்யராஜ் சார், ராஜ்கிரண் சார், நான் எல்லாம் பண்ணுறோம். ஸோ அந்த கதையை கிட்டத்தட்ட அப்படி தான். எம்ஜிஆர் அவர்கள் தவறிய போது பிறக்கிறவர் தான் கார்த்தி சார்னு ஒரு கதை பண்ணோம். ஸோ இது அந்த மாதிரி பேரறிஞர் அண்ணா வந்து இறந்த நாள் என்று பிறந்தவர் தான் இந்த அண்ணாதுரை. அதனால தான் பேர் அண்ணாதுரைன்னு வச்சுருக்காங்க இவருக்கு. அதனால் இவருடைய மனைவி பேரில் வந்து இந்த படம் தயாரித்தார். இந்த பேசுகிற இந்த பெண்மணி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து நான் பேசுகிற சம்பளத்தை எனக்கு உடனடியாக தந்தவர் இவர் என்று சொல்லுகிற அளவுக்கு இவர் வந்து ஒரு நல்ல தயாரிப்பாளராக இருக்கார். இது போல தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். இதுபோல் வந்து நடிகர்களும் இந்த போன்ற இயக்குநர்களும் இதுபோல் வந்து இன்னும் எதிர்பார்க்கறது தான். நாங்கள் வந்து சீக்கிரம் அதாவது உழைக்கிற உழைப்பாளி அதுக்கு தான் வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி பணம் கிடைச்சா மகிழ்ச்சி அடையாதவங்க யாருமே கிடையாது. ஸோ அதனால் வந்து அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இன்னும் நிறைய நீண்ட நெடிய பயணம் உங்களுக்காக காத்திருக்கு சார். இன்னும் எத்தனை பேர் உங்கள்கிட்ட காசு சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. காசு சொல்லுவாங்க, இருந்தாலும் முடிவெடுக்க போகிறது நீங்கள் தான். இந்த படத்தில் என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ண என்னுடைய தெரியுது என்னுடைய மனைவி என்றால் படத்தில் என்னுடைய மனைவியாக நடித்தாங்க. ஆனால் போட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்க என்னை வந்துட்டு, ஒரே கத்தியில் 2 உரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, என்னுடைய இந்த படத்தில் பணியாற்றிய தீபா அவர்களாகட்டும், அல்லது சம்யுக்தா அவர்களாகட்டும், அல்லது ஆராதனா நீ சொன்ன கரெக்டாக இருக்கும்டா. இவன் முகத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க எல்லோரும்.
அதனால் ஆராதனை ஆகட்டும் அல்லது இன்னும் இந்த படத்தில் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு என்னுடைய மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு நீண்ட வாழ்த்துக்களும் நன்றியும். ப்ரெஸ் அண்ட் சீஃப் கெஸ்ட் ரொம்ப நன்றி எங்கள் ஈவெண்ட்டுக்கு வந்தது. நாங்கள் வந்து மூவி டீம், அதனால் நாங்கள் வந்தே ஆகணும். பட் நீங்கள் உங்கள் டைம் எடுத்து எங்களுக்காக வந்திருக்கீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ப்ரொடியூசர் அண்ணா சார், இந்த 2 மாத ட்ராவலில் இன்றைக்கி தான் மேக்ஸிமம் அவரை பேசி கேட்டிருக்கேன். அவர் ரொம்ப குவைட் டைப். இந்த காலத்தில் வந்து நல்லா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப லவுடாக இருக்கிற ப்ரொடியூசர்ஸே மிளகா அரைச்சிருவாங்க. பட் இவர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாலும் அவர் அந்த ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக பார்த்துருக்காரு. எங்கள் செட்டில் யாருக்குமே எந்த குறையும் வைக்கலை. ஸோ யூ வெரி கைண்ட் சார், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு வேண்டியே ஐ ஃபீல் லைக் இந்த மூவி வந்து நிஜமாகவே நல்லா வரணும். ஏன்னா அவரோட குட் விஷஸ் த்ரூ அவுட்டாக இருக்குது. ஈரோட்லேருந்து எங்களுக்கு சுட சுட, வேலூர்லேருந்து சுட சுட பிரியாணி எடுத்துகிட்டு வருவார். ஸோ சாரி, வேலூர்லேருந்து சுட சுட பிரியாணி எடுத்துகிட்டு வருவார். ஸோ நாங்கள்லாம் லன்ச்சு அதை என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்கு இல்லையா, தட்ஸ் வாட் மேக்ஸ் த என்டையர் டீம் வைப் டுகெதர். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் அஸ் ஆல் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் டைரக்டர் சார் முகுந்தன், அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். முழுக்க வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்பியர் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஒரு டைரக்டர் மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் சோ மெனி அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சினிமா இருக்கு இல்லையா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் பார்த்துருக்காரு. இந்த ஆடியோ லான்ச் வரைக்கும் கோஆர்டினேட் பண்ணுறது எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ தூரம் இந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆயிருக்குன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி அ ஒன் மேன் ஷோ தான். தேங்க்யூ சார். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அழகாக சொன்னாங்க. அவங்க சொன்னதில் எனக்கு எதுவுமே தப்பாக தெரியல, பர்ஃபெக்டாக சொன்னாங்க. இன்றைக்கி வாய்ப்பு கிடைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயன்றது வந்து எஸ்பெஷலி ஃபீமேல் ஆர்டிஸ்ட்ஸ் வந்து சச் அ பிக் சேலஞ்ச். ஒன்று கலர், அப்புறம் உங்களுக்கே தெரியும் பாம்பேலேருந்து தான் எல்லோரும் வருவாங்க. அது இல்லைன்னா கல்யாணம் ஆயிடுச்சா கண்டிப்பாக கேட்பாங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓகே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது, அதனால இவங்களை காசு பண்ணால் வேலைக்கு ஆகாதுன்னெல்லாம் இருந்திருக்கு. ஸோ தட் இஸ் த ட்ரூத் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. பட் அதெல்லாம் பார்க்காம, ஏன்னா நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு போலீஸ் ரோல் சூப்பராக இருக்கும், சரி அந்த வாய்ப்பு வரணும், ஏன் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பாங்க. அந்த வாய்ப்பு வந்தால் தான் நாங்கள் பண்ண முடியும். ஸோ அந்த வாய்ப்பை அழகாக எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அது ஹீரோ ஆனந்த்ராஜ் சார், வெட்ரன் அவர் தான். ஏன்னா இவ்வளோ படம் நடிச்சிருக்காரு அண்ட் ஹி நெவர் மேட் எனி ஒன் ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் இந்த சீன், இந்த செட். எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவார். எங்கள் ஷார்ட் முடிஞ்சு கொஞ்சம் டைம் இருந்தால் ஏதாச்சும் ஒரு கதை சொல்லி எல்லாரையும் கலகலர் வைப்பார். அவரை வில்லனாக தான் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். பட் ஹீ இஸ் அ ட்ரூ ஹீரோ இன் ஆர் செட்ஸ். அண்ட் அசால்ட்டாக பண்ணிட்டார் அவர். when I saw him acting பர்சனில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்தது. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவர் ப்ரெசன்ஸ் இஸ் அ ஹோல் அதர் லெவல். அண்ட் சூப்பர் சார், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ தட் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எங்கள் ஸ்ரீகாந்த் தேவா சார், மியூசிக் வந்து வேறு லெவல். இப்போ வந்து நாங்கள்லாம் ஆர்டிஸ்ட் இருக்கோம், பட் சில பேர் வந்து காட்ஸ் பிக் சில்ட்ரன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு காட் வந்து நல்ல மூடில் இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் கொடுத்துருப்பாரு. லைக் பிரில்லியன்ட்லி டேலண்டட். எங்கள் படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, பிஜிஎம்மாக இருக்கட்டும் சரி, சாங்ஸாக இருக்கட்டும் சரி, வேறு லெவலில் வந்திருக்கு. ஐ வாஸ் லைக் அமேஸ். நான் 2 வாட்டி படத்தை பார்த்துட்டேன். அண்ட் குடோஸ் டு எடிட்டர், வேறு லெவல். அது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் செகண்ட் டைம் பார்த்ததுக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ். அண்ட் ஆர்டிஸ்ட் ஷக்கிலா படத்தில் இருந்தாலே நோட்டெல்லாம் பறக்கும். ஸோ இந்த படத்துலையும் வேறு லெவலில் காமெடி பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கைஸ் ஹாவ் டு வாட்ச் இட். தீபாக்கா சொல்லவே வேணாம், அவங்க ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் வேறு லெவலில் இருந்தது. அஃப்கோர்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபர்கெட் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கௌஷல்யா, ஆல் ஆஃப் தெம். டீமே சூப்பராக இருந்தது. நம்ம கேமராமேன், எவ்ரி ஒன் இஸ் டன் அன் அமேசிங் ஜாப். எங்களோட பெஸ்ட்டு எங்களால் முடிஞ்சது கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 100 கோடி படம் மாதிரி எங்களுக்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட் இவ்வளோ அப்படியெல்லாம் கிடையாது, உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். ஸோ நாங்கள் உங்களை பயங்கரமாக ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் டு டேக் திஸ் மூவி டு த நெக்ஸ்ட் லெவல். பிகாஸ் படத்தில் கண்டென்ட் இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஐ என்ஜாய் த மூவி. தோ நான்
நான் ஆல்ரெடி இந்த படத்தில் நடித்தாலும் நான் திருப்பி அதை பார்க்கும்போது சூப்பராக வந்திருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ப்ளீஸ் வாட்ச் த மூவி, என்ஜாய் த மூவி அண்ட் ஸ்ப்ரெட் த வேர்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே ஸ்க்ரீனில் நல்லா தெரிகிறேன்னா நான் ஒரு 50% நடிச்சிருப்பேன். பாக்கி 50 என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக தான் நீங்கள் பார்ப்பீங்க. நாளைக்கு போயிட்டு இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, என்னோட டீமும் காரணம். ஸோ என்னோட டைரக்டர் சார், கேமராமேன் சார், டெக்னீஷியன்ஸ், ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. முக்கியமாக இதுக்கு காரணமாக இருந்த ப்ரொடக்ஷன் சார், ப்ரொடியூசருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அதை தவிர்த்து மியூசிக் டைரக்டர் சார், சார் ஒரு பெரிய ஜாம்பவான்களுக்கு மியூசிக் போட்டவங்க. அவங்க கூட இது என்னோட 4வது படம். நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன், ஹாப்பியாக இருக்குது சார். ரொம்ப நன்றி சார். அப்புறம் ஆனந்தராஜ் சார், நான் சின்ன வயசில் வந்து பார்த்து பயந்த ஒரு பொண்ணு நான். இன்னைக்கு ஆமாம், ஆனால் நான் குட்டியாக எனக்கு ஞாபகம் இருக்குது, பாஷாலாம் பார்க்கும்போது ஒரு சினிமா கனவோட பார்த்த ஒரு பொண்ணு நான். இன்னைக்கு அவங்க கூட நான் வந்து ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம். பாண்டியில் எங்கேருந்தோ பாண்டியிலேருந்து வந்துட்டு இவ்வளோ எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி நானும் பாண்டியிலேருந்து வந்தவ, பாண்டிச்சேரியிலேருந்து வந்த பொண்ணு. இன்னைக்கு அவங்க கூட நடிச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் நானும் உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்லேயும் இந்த இடத்த பிடிப்பேன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் சம்யுக்தா மேமோட இது வந்து ஒரு ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன். மேம் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபீமேல் லீடாக இங்கே இந்த இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் பண்ணுறது, முதல்ல வர்றதே ரொம்ப பெரிய கஷ்டம். அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் தாண்டி மேம் வந்திருக்காங்க. மேம், ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. அதை தவிர்த்து நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். யாருன்னா டைரக்டர் சார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே வந்து நான் ஒரு ஆங்கிலோ இண்டியன் பொண்ணுக்கு மேபி நினச்சிருந்தா ஒரு ஹிந்தி பொண்ணை கூப்பிட்டுருக்கலாம், மேபி மலையாளி, அதெல்லாம் தவிர்த்து சார் ஒரு தமிழ் முகம், ஆனால் அவங்க ஆங்கிலோ இண்டியனுக்கு செட் ஆவாங்க அப்படின்னு நினச்சி சார் என்னை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பொதுவாக ஹீரோயின்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டீரியோ டைப் வச்சுருக்காங்க. ஹீரோயின்ஸ் வந்து ஒரு 25 வயதுக்குள்ளே தான் இருக்கணும், முக்கியமாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கூடாது, பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குதுன்னு நான் கடந்து வந்து சினிமாவில் பார்க்குறேன். மேபி அது எந்த வகையிலன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு ஸ்டீரியோ டைப்பை சார் பிரேக் பண்ணி என் கதைக்கு இவங்கெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து நான் சாரை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். முக்கியமாக இப்போ நம்ம பார்த்துருப்போம், மாரி செல்வராஜ் சாரோட அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்துருப்போம். சார் சொல்லியிருக்காங்க, டெடிக்கேட்டிவான ஒரு ஆர்டிஸ்ட்டை தான் நான் எடுத்தேன், அது மலையாளி அப்படியெல்லாம் நான் பார்க்கல, அவங்க டெடிக்கேட்டிவாக இருந்தாங்க, நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க. சார், நாங்களும் இங்கே தமிழில் டெடிக்கேட்டிவான ஆர்டிஸ்ட் இருக்கோம் சார். ஏன்னா தெரியல சார், நானும் ஒரு 4 படங்கள் பண்ணியிருக்கேன் சார். அதில் வந்து காந்தி கண்ணாடி, அர்ச்சனா அம்மாவுக்கு டீனேஜாக பண்ணியிருப்பேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு கிராமத்து சப்ஜெக்ட், அதில் நான் பண்ணியிருப்பேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பண்ணியிருப்பேன், ஸ்டண்ட்டு பண்ணியிருக்கேன், கமர்ஷியலான ஒரு சாங் பண்ணியிருக்கேன். சார் ஞாபகம் இருந்துச்சு, இங்கே பார்க்கும்போது சார் கூட ஞாபகம் வச்சு கேட்டாங்க, அப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். டெடிக்கேட்டிவ்னா என்ன டெடிக்கேஷன் சார்? நாங்கள் எங்களால் முடிஞ்ச எஃபர்ட் போடுறோம், ஆனால் அது உங்கள் கண்களுக்கும் உங்களோட பார்வைக்கும் உங்கள் காதுகளுக்கும் வந்து சேரலை. அது எப்படி சேர்க்கறதுன்னு தெரியல. மேபி மீடியா நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். டெடிக்கேட்டிவான ஆர்டிஸ்ட் நாங்கள் தமிழ்லேயும் இருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். முக்கியமாக சார் ஒரு சின்ன விஷயம், மேபி இது என் வயதுக்கு மீறின ஒரு பேச்சாக இருக்கலாம். இங்கே எல்லாருமே ஓடுற குதிரையில் பந்தயம் கட்ட தான் தயாராக இருக்காங்க சார். ஓடுறதுக்கு தகுதியான ஒரு குதிரை இருக்குது சார். ஒரு வாட்டி பந்தயம் கட்டி தான் பாருங்களேன், அது எவ்வளோ தூரம் ஓடுதுன்னு. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இங்கே இருக்க சில நல்ல உள்ளங்களோட சப்போர்ட்டில் தான் நான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறேன். ஸோ என்றைக்கும் அவங்கள நான் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். மேலே இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப பெரிய வணக்கம். எல்லார் பேரும் சொல்லவே முடியாது சார், அதுதான் எப்போவுமே பயப்படுவேன். இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறணுன்னா எல்லார் பேரும் சொல்லணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதில் ரொம்ப அழகான
ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது முகுந்தன் சாருக்கு தான், டேரக்டருக்கு. அண்ட் இந்த சான்ஸ் எனக்கு வாங்கி கொடுத்தது என் கூட பிறக்காத என்னோடய சிஸ்டர் விஷ்ணுப்ரியா. இந்த நேரத்தில் நான் அவள் பேர் சொல்லனா வேறு எந்த நேரத்தில் சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஒரு சின்ன கேரக்டர் தான், பட் ரொம்ப அழகான கேரக்டர். அண்ட் நான் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருக்கேன். இப்போது நாங்கள்லாம் அப்போவே எனக்கு ரொம்ப பயம் ஸ்டேஜ் மேலே பேசணுன்னா. ஆனால் இப்போது ஆராத்யா வேறு லெவலில் பேசிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், எங்கள் உதயகுமார் சார் கிட்டலாம் என்னோடய பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு போயிருக்கேன் ஆஃபீஸ்க்கு. அவரெல்லாம் எங்களை எதுவுமே சொல்லலை. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நம்ம நினச்சிக்கிறது தான். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நான் பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் இருந்ததே கிடையாது. அதனால் அப்படின்னா நான் எப்படி 30 வருஷமாக சினிமாவில் இருந்திருப்பேன்? ஓகே, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் வெரி போல்ட் ஸ்பீச். அண்ட் அண்ணே ஆனந்தராஜ் அண்ணே, அதாவது என்னை பார்த்தும் இதை தானே சொல்கிறாங்க. முந்தா நேற்று கூட போயிருந்தேன். நான் சின்ன வயசில் உங்கள் போஸ்டர் பார்த்து ஏன் இப்படி நீ சின்ன வயசுனா 18 19 வயசுனா நீங்கள் சினிமா பார்க்க வர நேரத்தில் நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுதானே டிஃப்ரென்ஸு. எப்போ பாரு நாங்கள் சின்ன வயசில் உங்கள் படம் பார்த்தோம், நாங்கள் சின்ன வயசில் உங்களோட ரசிகராக இருந்தோம். ஆனால் ஃபீலே பண்ணாதீங்கன்னு, நமக்கெல்லாம் இன்னும் சின்ன வயசு தான். ஏன்னா நம்ம அன்னைக்குலேருந்து இன்ன வரைக்கும் நடிச்சிட்டே இருக்கோம். அண்ட் ஸ்ரீ ரொம்ப க்ளோஸு தோஸ்து, சொல்லவே வேணாம். மியூசிக் இஸ் வெரி ஃபைன் ஆஸ் யூஷுவல். அண்ட் தீபா சூப்பரு. அண்ட் அகெயின் படம் செம்மையாக இருக்கும், செம்ம சிரிப்பாக இருக்கும். ஆனால் ப்ரொடியூசர் சார் இங்கேயே கதையெல்லாம் சொல்லிட்டீங்க. கொஞ்ச நேரம் அதுதான் ஃபஸ்ட்டு உங்களை கூப்பிடக்கூடாதுன்றது. எல்லாம் எழுதி வச்சுட்டு கதை சொல்லிகிட்டு இருக்கீங்க. சரி, நீங்கள் அதெல்லாம் மறந்துடுங்க. படம் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இதோட சக்ஸஸ் மீட்டில் திருப்பி மீட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களையும் வணங்கி, முன்னாடி இருக்கிற அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் எல்லாத்துக்கும் வணங்கி. ஏன்னா அதில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கேமராவில் 1 கோடி பேர் பார்ப்பாங்க. அதில் தைரியமாக பேசிட்டு ஒரு பிள்ளை உட்காந்துருக்காளா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஆனந்தராஜ் சார் நான் சின்ன பிள்ளையிலேருந்தே பார்க்குறேன். நானும்மா சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்தேன்மா. அவருக்கு வளைவியா இப்போ நான் நடிச்சிருக்கிறது. நிஜமானவே நானும் சின்ன பிள்ளையிலேருந்து அவரை பார்த்துட்டு வரேன். அவரை பார்த்து பயந்த ஒரு சில ஆட்கள்ல நானும் ஒருத்தர். ஆனால் நம்ம ஆமாம் படத்துல தான் வில்லை, நிஜத்தில் அவர் ஒரு குழந்தைம்மா. இந்த மாதிரி ஒரு குழந்தைய, அதாவது வளர்ந்த குழந்தைய நம்ம பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி ஒரு குழந்தை உள்ளம் கொண்ட அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அப்புறம் இப்போ நம்ம ஆர்கே செல்வமணி அண்ணா இருக்காங்க. வந்தோடனே தீபாமான்னு அவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பெருந்தன்மை இருக்குல்ல, உண்மையில அந்த காலத்தில் இருக்கிற அத்துணை ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் அந்த ஒரு இது ஒன்று. அவங்ககிட்ட இருந்து தான் அந்த பணிவெல்லாம் நம்ம கற்றுக்கணும். அம்மாவாக இருக்கட்டும், அம்மாலாம் அக்கா அம்மாலாம் அடி பண்ணுவாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு தான் அம்மா, கரெக்டு தான். அதனால் அக்காவுக்கு உண்மையிலே சொல்கிறேன், அவங்க ஒருத்தங்களை என்கரேஜ் பண்ணுறதுலையே இருக்கட்டும். இன்றைக்கி ட்ரெண்டிங் யாருன்னா அக்கா தான். ஏன்னா அவங்கள நம்ம ஒரு மாறுபட்ட கோணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறதுல அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. இப்போது இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவரை பற்றி முக்கியமாக சொல்லணும். ஏன்னா இத்தனை பேரை பற்றி நான் இன்றைக்கி பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் இயக்குனர் தான். அவர் தான் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முழு முதற் காரணம். அவருக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னோட நன்றி. என்ன அப்படின்னா, மண்ணு பெண்ணு பொண்ணு இந்த 3 விஷயத்தையே தான் தேடி மனிதன் அலைந்து கொண்டு இருக்கிறான். இந்த மண்ணை அடையும் பொழுது பெருமை அடைகிறான், பொண்ணு அடையணும்னு பேராசைப்படுறான். இப்படி மனிதன் ஒரு விஷயத்துக்காக தேடி தேடி அலைந்து அலைந்து தன்னை தொலைக்கிறான். இதை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க, வேற ஒன்றும் சொல்லலை. ஆமாம், இந்த 3 விஷயத்தை தான் இதில்
அதாவது ஒரே கத்தியில் வந்து ஒரே உரையில் 2 கத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இதில் இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் வந்து ஆனந்தராஜ் சாருக்கு ஒரு பொண்டாட்டி, ஒரு உரையில் இருக்கிற கத்தி, இன்னொரு கத்தியை கொண்டு வந்து அதில் எல்லாம் சொருகலாம், எல்லாம் நடக்குன்றது தான் இந்த படத்தில் இன்னும் காமெடியாக சொல்லியிருக்கிறாங்க. நான் நடித்ததை பற்றி சொல்லும்போது ஊரில் விளையாட்டாக கிராமத்தில் சொல்லுவாங்க, அதாவது ஒருத்தனுக்கு 2 பொண்டாட்டி, ஒருத்தி நேராக ஓடி வந்து எலியை போட்டான், இன்னொருத்தி சோத்தை போட்டான், இன்னொருத்துக்கு திருப்பி வந்து ஒருத்தி குழம்பு ஊற்றுனா, இன்னொருத்தி சாப்பிடுங்க மாமான்னு கூட்ட வச்சேன். இப்போ மனுஷன் சாப்பாட்டை பிசையணும்ல, பிசையும் போது ஒருத்தி கையை பிடிச்சிட்டான். நான் வந்து முதல் பொண்டாட்டி, உனக்கு நான் குழம்பு ஊற்றுனேன், இக்குழம்பை மட்டும்தான் திங்கணுங்கிறான். இன்னொருத்தி நான் முதல் பொண்டாட்டி, உனக்கு சோறை போட்டேன், நீ சோறை மட்டும்தான் திங்கணுங்கிறா. இப்போ 2ஐயும் போட்டு எப்படி பிசைய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியில் 2 பேரும் கோவப்பட்டு நாய்க்கு கொண்டு போய் போட்டாங்க. அதனால் 2 வச்சுக்கும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும். முதல்ல நல்லாத்தான் இருக்கும், போக போக தான் அது கத்தி கழுத்தை இருக்குதா எல்லாம் ஏதுங்கிறது தெரியும். அதே மாதிரி கருத்துக்கள் நம்ம நிறைய சொல்லுவோம். நான் அன்னைக்கு போன தடவை பாட்டு படிக்கும்போது மறந்துட்டேன், அது ஒப்பிச்சுட்டு தான் நான் உட்காருவேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு, அதனால் நீங்கள் எல்லோரும் தவறாக எடுத்துக்கிடாமல் அந்த பாட்டை இன்னொரு படம் நான் தெளிவாக பாடிட்டு மனசார உட்காந்துக்கிறேன். அதாவது கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி, இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்காணி, காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன், இரவும் துஞ்சாது என் கண். இதான் ஔவை பிராட்டியவருடைய பாடல். அந்த பாடலை வந்து போன தடவை மறந்துச்சு, எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல, ஒரு 1000 வாட்டி இதை படிச்சிருப்பேன். இப்போ கரெக்டாக ஒப்பிச்சிட்டெல்லாம் இதுக்கு நீங்கள் கை தட்டிருக்கணும். ஆமாம், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பாட்டை நான் மறந்துட்டேன், அதனால் இந்த தடவை சொன்னேன். உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே என்னை பற்றி நிறைய எழுதுறதுனால தான் எனக்கு நிறைய படங்கள் வருது. அதுக்கு வந்து முதல்ல இங்கே முன்னாடி இருக்கிற என்னோடய சகோதர சகோதரிகளுக்கு வந்து ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக ஒன்று சொல்லணும், தைரியமாக ஒரு விஷயத்த பேசாத பேசல வீட்டில் தான் உட்காந்துருப்பேன். நான் வந்து ஒரு அக்காவாக வேலையில் சொல்கிறேன். கோவம் வருதா மனசுக்குள்ளே வச்சுக்க, ரூமில் வச்சு எல்லா வேணாலும் திட்டிக்க, பப்ளிக்கில் சொல்லலை வச்சுக்க, படம் கிடைப்பது கடினமாக இருக்கும். அதனால் சில விஷயங்கள் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே பேசிட்டு வெளியில் வந்து நம்ம நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சுட்டு போயிடுவேன். இப்போ தீபாக்கா நடிக்கிறேன்ல, அதே மாதிரி நடிச்சுட்டு அந்த அக்கா நல்லா அக்கா அப்படின்னு ஒரு பேரை வாங்கிட்டு உட்கார மாதிரி உட்காந்துக்க. ஆனால் உண்மையிலே உன்ன மாதிரி நேர்மையான பிள்ளைகளை நான் வந்து கையெடுத்து கும்பிடுறேம்மா. ரொம்ப தைரியமான ஸ்பீச், அதுக்காகவே உனக்கு நான் மறுபடியும் வாழ்த்து சொல்கிறேன். ரொம்ப நன்றி நன்றி நன்றி. மேடையில் இருக்கும் ஆர்கே சுலைமான் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. உதயகுமார் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் டைரக்டர் பேரரசு சாருக்கு ரொம்ப நன்றி. ஸ்ரீகாந்த் தேவா பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் தெரியறதுக்காக காரணம் வந்த எங்கள் பேரரசு சாருக்கு ரொம்ப நன்றி சார். சிவகாசி படம் வந்து இன்ன வரைக்குமே இன்னும் பேர் வாங்கி கொடுத்துட்டே இருக்குது சார். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். அப்புறம் நேரத்தில் பேர் எழுதி தான் படிக்க தெரியல, இல்லை கண்ணன் ஸ்பெல்லிங்கு. ஃபைட் மாஸ்டர் நம்ம டேஞ்சர் மணி ப்ரோவுக்கு, அப்புறம் வந்து எடிட்டர் தேவராஜ் பிரதருக்கு, அப்புறம் வந்து அசோக் குமார் கேமராமேன் சாருக்கு, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அக்கா ஷக்கிலா அக்காவுக்கு ரொம்ப நன்றிக்கா. நீங்கள் கொஞ்சம் போர்ஷன் வந்துட்டு இந்த படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். தீபா மேம் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்டு கார்த்திக் சார் ப்ரோ ரொம்ப நன்றி. அதாவது பாடலுக்கு வந்து இட்டு காரணம் வந்து டியூன் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது, வரிகள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படத்தில் வந்து மொத்தம் வந்து படத்துலேயே 2 சாங்கு தான் இருந்தது. பட் 2 சாங்குமே நல்லா முடித்தோம். ஒன்று டாம் சாங்கு, ஆனந்த் சாரோட சாங்கு, அப்புறம் வந்து ஒரு ஆந்திரா பார்டரில் நடக்கிற ஒரு ஐட்டம் சாங் மாதிரி. ஆக்சுவலாக 2 சாங்குமே வந்து சூப்பராக வந்திருக்கு. கார்த்திக் சார் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. அப்புறம் படம் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஆராத்தியா மேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாண்டேஜில் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 1 minute 1.5 minutes வரைக்கும் மியூசிக் மட்டும் போகிற மாதிரி இருந்தது. படம் ஃபுல்லாகவே ஒரு சேசிங் ஆக்ஷன் அப்படியே போகிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சாங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைரக்டர் சார்கிட்ட கேட்டேன். முகுந்தன் சார் ஏற்கனவே கொஞ்சம் மெயினாக சொன்னது கொஞ்சம் பட்ஜெட்டாக இருக்குது, இது 3வது சாங்கு ஆட் ஆச்சுன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வருமானு போது நான் அதெல்லாம் சொன்னேன், சார் அதெல்லாம் வேண்டாம் சார், நான் சாங் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணது தான் 3வது அந்த கிட்டார் சாங். ஆக்சுவலாக
அது மாதிரி நான் வந்து ஒரு சில படத்துக்கு நான் பண்ணியிருக்கேன், மாண்டேஜ் வச்சு பண்ணி. அந்த குத்து படத்தில் என்னை தீண்டி விட்டாய், எங்கே இருந்தா என்ற படம் வந்து தென்னாவட்டு படத்தில், அது மாதிரி இந்த சாங் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும் ஆக்சுவலாக. அதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதே மாதிரி கிளைமேக்ஸ்லேயும் ஒரு அந்த சாங் போடல, ஏன்னா அது ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் எண்டில் வரும் ஆக்சுவலாக. அப்புறம் வந்து இந்த முகுந்தன் சார் வந்து பார்த்தீங்கன்னா, சார் வாங்க சார், முதல் படம் தான் சூப்பராக பண்ணியிருக்காரு. பலத்த கரகோஷம் கொடுங்க எங்கள் டேரக்டர். அதாவது ஒரு படத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக. ஆக்ஷன் இருக்கும், சேஸ் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து ரொமான்ஸ் இருக்கும், காமெடி இருக்கும், எல்லாமே. அதாவது சாங்னா ஹிட், ஒரு கானா சாங் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு ஐட்டம் சாங்கு, லவ் சாங் எல்லாமே இருக்குது. ப்ரொடியூசர் கொடுத்த பட்ஜெட்டுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. தேங்க்யூ முகுந்தன் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்டு இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப அழகாக நடக்கிறதுக்காக நம்ம பிஆர்ஓ சதீஷ் அவருக்கு நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க. மெயின் வந்து இந்த படத்தில் ஆர்ஆரும் நல்லா பேசப்படும். அதுக்கு சமீபா மேம் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த பக்கம் நம்ம ஆனந்த் சார் ஆக்டிங் பற்றி சொல்லே ஆகணும். அதாவது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் அவர் சாரோட. அதாவது நான் ஏஜ்லாம் சொல்ல மாட்டேன் சார், ஆனால் பாக்கியம் தான் சொல்லுவேன். ஏன்னா ராஜா சார் அவர் கூட அவரோட இதில் மியூசிக் பண்ணியிருக்காரு, அப்பா மியூசிக் பண்ணியிருக்காரு, ரகுமான் சார் மியூசிக் பண்ணி, எஸ் ஏ ராஜ்குமார் சார் மியூசிக் பண்ணியிருக்காரு, சிற்பி சார், எல்லாரும் பண்ணுற வரிசையில் நானும் பண்ணது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது ஆக்சுவலாக. ஒரு பெரிய ரொம்ப ஸோ உங்களோட ஆக்ஷனுக்கு வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க வரணுன்னா அது வந்து சமீபம் மேம் சூப்பராக சேலஞ்சிங்காக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அது ரொம்ப இந்த நேரத்தில் நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க அவங்களுக்கு ஆக்சுவலாக. இந்த படத்தில் அப்பா பாடியிருக்காரு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓப்பனிங் சாங் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப புது சிங்கர்ஸ்லாம் பாடியிருக்காங்க, எல்லாமே நல்லா பெரிய சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. அண்ட் என்ன சொல்கிறது, எங்கள் ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி சார். முதல் படம் எடுக்கிறீங்க சார். நான் சொல்கிறேன் சார், இதே சினிமாவில் நீ கண்டினியூஸாக மூவிஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க சார் ஆக்சுவலாக. அந்த அன்பு தான் சார் உங்களுக்கு. அதே பிரியாணி மறுபடியும் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. என்னென்னா அதாவது வேலூர்லேருந்து பிரியாணி கொண்டு வரது இயல்பு தான் ஆக்சுவலாக. ஆற்காட்லேருந்து பிரியாணி கொண்டு வரது ஓகே தான். இப்போ கவிஞர் சொன்ன மாதிரி எங்கள் மேலே எவ்வளோ அன்பு இருந்தால் அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு கொண்டு வர்றாரு பிரியாணி, ஏன்னா சூடாக இருக்கணும்னு சொல்லிட்டு 4 hours ஏசியே இல்லாமல் வர்றாருன்னா எவ்வளோ பெரிய மனிதர் ஆக்சுவலாக. இது மட்டும் இல்லை, அதாவது இந்த படத்துக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ எல்லாமே அவர் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கும் அரங்கம் நடந்த மாதிரி நல்லா பலகத்த கரகோஷம் கொடுங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஸோ மீடியா பீப்புள், ப்ரெஸ் எல்லாரும் இந்த படத்தை நல்லா பலமாக எழுதுங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ என்னோட மேனேஜர் பிரசாத் ப்ரோக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வெற்றி ஜெயிக்கிறோம். தேங்க்யூ. வந்திருக்கிற பத்திரிகை ஊடக சமூக வலைதள நண்பர்களுக்கும் நன்றி. என்னுடைய ப்ரொடியூசர் வந்து அவர் பேசிக்கலாக ஒரு அட்வொகேட்டு, ஆனால் அவருடைய பேஷன் வந்து சினிமா. இப்போ நான் அவரை பற்றி என்னென்னலாம் சொல்லணும்னு நினச்சனோ அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த ஷூட்டிங் திட்டமிடப்பட்டு எல்லாமே கரெக்டாக, எந்த பிரேக்கேஜ் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக வந்து முடிஞ்சது காரணம் அவருடைய ஒத்துழைப்பு தான். செல்வமணி சார் சொன்ன மாதிரி அதில் என்ன நம்ம பண்ணோன்றதை சக்ஸஸ் மீட்டில் சொல்கிறோம் கண்டிப்பாக. அவர் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு அதை சொன்னார், அதை கண்டிப்பாக சக்ஸஸ் மீட்டில் சொல்லுவோம். அது ப்ரொடியூசரே அப்புறம் சொல்லுவார். ஸோ எல்லாருக்குமே, டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே சம்பள பாக்கின்றதே கிடையாது. அன்னன்னைக்கு ஒர்க்கு அன்னன்னைக்கு கொடுத்துருவார். பெப்சி தொழிலாளருக்கு எல்லாருக்கும் அந்த சம்பளம் அன்றைக்கே போயிடும். வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அவரே கிளம்பி வருவார். கோர்ட்டில் கேஸ் இருக்கும், முடிச்சுட்டு 4 மணிக்கு கிளம்பி அங்கேருந்து ராணிப்பேட்டிலேருந்து வருவார். வந்து அவர் கையால் செட்டில் பண்ணிட்டு தான் நைட்டு 12 மணி 1 மணிக்கு போவார். அது மாதிரி அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். அவருடைய நல்ல மனசுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வரும்போது ஒரு அந்த கிளாரிட்டி ஒன்று இருக்குது அவர்கிட்ட. அவர் தான் அந்த படத்தோட கதை ஆக்சுவலாக. சாரோட மிஸ்ஸஸ் பேர் வரும் சுஜாதா ரங்கராஜன் மாதிரி, இது சுகந்தி அண்ணாதுரை அப்படி வரும். அவர்கிட்ட பொதுவாக ப்ரொடியூசர்கள் வந்து பணத்தோட படம் பண்ண வருவாங்க. பணத்தோடு சேர்ந்து கதையோடு வந்தார். ஒரு 4-5 அவுட்லைன் சொன்னார். நான் வெவ்வேறு கதைகளில் மூவ் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டைமில். எனக்கு 2 பேருக்கும் பொதுவான நண்பர் விநாயகமூர்த்தின்னு ஒருத்தர், அவர் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ஸோ அவர் எங்ககிட்ட இருக்கிற லைனை கேளுங்கனாரு. அவர் சொன்ன 4-5 லைனில் ஒன்று கொஞ்சம் ஸ்பார்க்கிங்காக இருந்தது. ஸோ அதை டெவலப் பண்ணி அவர்கிட்ட சொல்லும்போது ரொம்ப திருப்தியாக இருந்தது. உடனே ஆஃபீஸ் போட்டார், உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டார். இது எல்லாமே 6 மாதத்தில் முடிச்சிட்டோம் படத்தை. அதே மாதிரி இந்த கதை வந்து இதுதான் ஃபைனல் முடிவான உடனே யாரை வச்சு பண்ணுறதுன்றது பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்தது. ஆனால் எனக்கு வந்து ஆனந்தராஜ் சார் பண்ணால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொன்ன உடனே
இம்மிடியேட்டாக அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவர் நோ லுக்கிங் பேக், அவர் தான் வேணும். சார் சொன்ன மாதிரி 2-3 தடவை போய் மீட் பண்ணோம், பேசணும். நிறைய விஷயங்கள் கொஞ்சம் எல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வரணும் இல்லைங்களா. அவருடைய விருப்பமும் ஒன்று இருக்குது. அவர் வந்து ஒரு சாதாரண, நீங்கள் வந்து ஹீரோவாக பார்த்துருக்கலாம், வில்லனாக பார்த்துருக்கலாம், காமெடியனாக பார்த்துருக்கலாம். வெர்சடைல் ஆர்டிஸ்ட் அவர், கிரேட் ஆர்டிஸ்ட். அவர் கொடுக்குற சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இன்றைக்கி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை இண்டஸ்ட்ரியில். நான் ஓப்பனாக சொல்வேன், அதை நான் சார்கிட்டே சொல்லியிருக்கேன். ஒரு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ரங்காராவ் சார் சொல்லுவாங்க, டிஎஸ் பாலையா சார் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் ஜானரில் தான் பண்ணாங்க. இவர் எல்லாமே பண்ணுறாரு. இப்போ பேரரசு சார் சொன்னது கூட நான் மறுத்து சொல்கிறேன். ஏன்னா அவரை பார்த்தா சிரிப்பு தான் வருதுன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் படம் பாருங்கள் சார். இது எல்லாமே பிளண்ட் பண்ணி ஒரு யூனிக்கான கேரக்டரைசேஷனாக இருக்கும். அதை மிக அழகாக உள்வாங்கி இன் அண்ட் அவுட் சூப்பராக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். யூ ஆர் சச் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். அதில் நோ டவுட். பெரிய கோஆப்ரேஷன். அவர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட எத்தனை நாள் நான் சொன்னனோ கரெக்டாக அந்த நம்பர் ஆஃப் டேஸில் முடித்தேன் படத்தை. அவர் ஸ்டன் ஆகிட்டார். எப்படி இவ்வளோ அப்படியே கத்திரிக்கோள் நறுக்குன மாதிரி கரெக்டாக எப்படி பிளான் பண்ணி பண்ணேன்னு. இன்னொன்று, அவர் வந்து கேரவனில் உட்காந்துட்டு ஒரு சீன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரண விஷயம், பண்ணிட்டு போகலாம். ஒரு நாள் கூட அப்படி பண்ணதில்லை. அவர் சொன்ன மாதிரி 4 சீன் 5 சீன் ஆகும். காலையில் வந்தார்னா சில சமயம் 1.5 கால் ஷீட் 2 கால் ஷீட் போகும்போது நைட் வரைக்கும் அப்படியே முடிச்சு கொடுத்துட்டு போவார். அவருக்கு அது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுதான் அந்த பேஷன், டெடிகேஷன். ஹேட்ஸ் ஆஃப் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அதே மாதிரி சம்யுக்தா, இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர்னும் போது எனக்கு ஃபிசிக்கலாகவும் லுக்காகவும் இருக்கணும். அதே மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸும் சட்டிலாக இருக்கணும், ரொம்ப ரிஜிடாக இருக்கணும். ஸோ நிறைய பேர் பார்த்தோம். அப்புறம் நம்ம பிஆர்ஓ சதீஷ் சார் தான் எனக்கு ரெஃபர் பண்ணார். அவங்க போய் கதை சொன்னேன். கதை கேட்டு முடித்த 1 ஹவரில் நான் இதை பண்ணுறேங்க, எனக்கு ரொம்ப நாளாக இது மாதிரி பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அது இல்லாமல் இது வேறு மாதிரி இருக்குது பண்ணுறேன்னாங்க. அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. ஒரு ஃபைட் ஒன்று பண்ணியிருக்காங்க, நீங்கள் பாருங்கள். ஸோ அமேசிங். ஷி வாஸ் எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டாங்க. அதை மாஸ்டரோட பேசிவிட்டு அவங்களுக்கு எதாவது ரிஸ்க் ஆகிட போகுதுன்னு சொல்லி ஒரு டூப்பை கூப்பிட்டு வந்துட்டோம் காலையிலே சேஃப்டிக்கு. ஆனால் ஒரு ஷாட்டு கூட டூப் போடுறதுக்கு அலோவ் பண்ணவே இல்லை. இந்த டே லாங் ஒர்க் பண்ணாங்க. எல்லாமே ஒரிஜினல் ஷாட்ஸ். தேங்க்யூ சம்யுக்தா. அதே மாதிரி தீபாக்கா ஃபென்டாஸ்டிக். அவங்க இன்றைக்கி இருக்க எல்லா கேரக்டரும் பண்ணுறாங்க. அம்மா கேரக்டர் பண்ணுறாங்க, ஒய்ஃப் கேரக்டர் பண்ணுறாங்க, அக்கா கேரக்டர் பண்ணுறாங்க. ஒரு கேரக்டர் எல்லா கேரக்டர்லையுமே ரொம்ப பிரமாதமாக கலக்கிட்டீங்க. தேங்க்யூக்கா. அதுக்கப்புறம் முனிஷ்காந்த் சார் இன்றைக்கி வர முடியல, வேறு ஷூட்டில் இருக்கார். ஆராத்யா, அவங்களும் ரொம்ப சட்டிலாக பண்ணாங்க. என்ன வேணுமோ அதை கரெக்டாக பண்ணாங்க. அதே மாதிரி நடித்த மற்ற எல்லாருமே பிரமாதமாக பண்ணாங்க. இந்த படம் இன்னைக்கு விழா நாயகன் நம்ம ஸ்ரீகாந்த் தேவா சார், அவர் சார் செல்வமணி சார் சொன்னதான் கரெக்டான வார்த்தை. அதுதான் அந்த அனுபவம், அந்த மெச்சூரிட்டி. சார் சொன்ன வார்த்தை, நீங்கள் இருக்கிற இந்த இடம் சரியான இடம் இல்லை சார், யுவர் ஹைட்ஸ் ஆர் தேர், நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா நிச்சயமாக வரலாம். ஆனால் அவ்வளோ டேலண்டட் பர்சன். இன்னொன்று அவ்வளோ ஹம்பிள் பர்சன். இந்த படத்தில் 2 சாங் இருந்தால் போதுன்னு பிளான் பண்ணோம். ஆனால் படம் ஓவராலாக பார்க்கும்போது அந்த பிளேஸ்மெண்ட்டில் வேறு ஒரு சாங் வச்சுருந்தேன் மாண்டேஜுக்கு, அது அப்புறமா சொல்கிறேன். ஆனால் அந்த இடத்துல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போல்டாக, ஏன் சார் வேறு சாங் போடணும், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அதோட டாப்பை நான் ஒன்று போடுறேன்னு சொல்லி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரு அந்த சாங்கை. அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு தீம் சாங் தான் நல்லா இருக்குன்னு சொன்னேன், அதையும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரு, சம்பளமே வாங்கலை. மெட்ராஸ் மாஃபியா கம்பெனியுடைய இசை வெளியீட்டு விழாவிற்கு அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், நடிகர் நடிகைகள் மற்றும் இந்த படத்திற்காக கடுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்ட அனைத்து கலைஞர்களுக்கும் மற்றும் ஊடகத்துறையினருக்கும் அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மெட்ராஸ் மாஃபியா கம்பெனியுடைய இசை வெளியீட்டு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கின்ற பெப்சி தலைவர் ஆர்கே செல்லுமணி சார் அவர்களே, டைரக்டர் யூனியனுடைய தலைவர் ஆர்வி உதயகுமார் அவர்களே, டைரக்டர் யூனியனுடைய செக்ரட்டரி பேரரசு சார் அவர்களே, இந்த மெட்ராஸ் மாஃபியா கம்பெனியினுடைய இசை வெளியீட்டு விழாவின் இசை நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சார் அவர்களே, மெட்ராஸ் மாஃபியா கம்பெனியுடைய பாடலாசிரியர் கு கார்த்திக் சார் அவர்களே, மற்றும் இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு முகுந்தன் சார் அவர்களே,
இந்த படத்தின் நாயகன் ஆனந்தராஜ் சார் அவர்களே, இந்த படத்தினுடைய ஹீரோயின் சமிக்தா மேடம் அவர்களே, தீபா மேடம் அவர்களே, ஆராத்யா மேடம் அவர்களே, ஷகிலா மேடம் அவர்களே, அஷ்மிதா மேடம் அவர்களே மற்றும் எடிட்டர் தேவராஜ் சார் அவர்களே, ஆர்ட் டைரக்டர் ராகவா குமார் அவர்களே, ஷர்மிளா மேடம் அவர்களே, சரிதா மேடம் அவர்களே, ஸ்டென் மாஸ்டர் டான்சர் மணி அவர்களே மற்றும் இந்த படத்திற்காக மிக குறுகிய காலகட்டத்தில் அர்ப்பணிப்போடு பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இந்த படத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இயல்பாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்திய ஆனந்தராஜ் சார் அவர்களுக்கும் சமிக்தா மேடம் அவர்களுக்கும், இந்த படத்திற்கு ஒரு பேக் போனாக பின்னணி இசையில் மிக சிறப்பாக அமைத்து கொடுத்த ஸ்ரீகாந்த் தேவா சார் அவர்களே, இந்த படத்தினுடைய பாடல் வரிகளில் சினிமாவுக்காக மட்டுமல்லாமல் நடைமுறை நடக்கக்கூடிய விஷயங்களையும் பின்வரும் காலங்களில் இந்த படத்திற்கு இசையிலே ஒரு நல்ல ஒரு வார்த்தை வரிகளை அமைத்து கொடுத்த கு கார்த்திக் சார் அவர்களுக்கும், கேமராமேன் திரு அசோக் ராஜ் அவர்களுக்கும் மற்றும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், மிக குறுகிய காலகட்டத்தில் இந்த படத்தை சொன்னபடி இயக்கி கொடுத்த இந்த படத்தினுடைய இயக்குனர் ஏஎஸ் முகுந்தன் சார் அவர்களுக்கும் வணக்கத்தோடு மட்டுமல்லாமல் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தினுடைய ஒவ்வொரு படம் எடுப்பவருக்கும் ஒரு கனவு இருக்கும். சினிமா என்பது கனவு தொழிற்சாலை. ஒரு வருஷத்துக்கு 240 படங்கள் வந்தாலும் அதில் 5% படங்கள் தான் வெற்றி பெறுகிறது என்ற ஒரு கருத்து பரவலாக இருக்கிறது. ஆனாலும் வருஷத்துக்கு வருஷம் படம் எடுப்போருடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், திரைப்படத்தின் மீது தங்களுக்கு இருக்கின்ற ஒரு பாதிப்பு, ஒரு பற்று என்று சொல்லலாம். வேறு எந்த துறையிலையும் இப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் திரைத்துறையிலே இதை எதிர்பார்க்க முடியும். அதனால்தான் தயாரிப்பாளர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. படங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய மனநிலையில் படத்தை பார்க்கின்ற இடத்தில் வேணால் மாற்றம் இருக்கலாம். ஒரு காலகட்டத்திலே தியேட்டரில் பார்த்தவர்கள் இன்றைக்கு ஓடிடியிலும் சேட்டலைட்டிலும் பார்க்கிறார்கள். ஆனால் படம் பார்ப்பவருடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. எனவே தான் தயாரிப்பாளருக்கு படம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு உற்சாகம் ஏற்படுகிறது. இந்த படத்தினுடைய கதையை விவாதிக்கும் போது நடைமுறையில் ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய, நாம் அன்றாட காணக்கூடிய செய்தித்தாள் மூலமாகவும் தொலைக்காட்சியின் மூலமாகவும் சில நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகள் ஒரு தனிமனித வாழ்க்கையில் மட்டுமல்ல, சமூகத்தில் மட்டுமல்ல, ஒரு ரவுடி சாம்ராஜ்யம் எப்படி சரியும் என்பதை ஒரு கற்பனையாக, இது ஒரு உண்மை சம்பவமாக இருக்கலாம் அல்லது ஒரு நடக்காத விஷயத்தை நடந்திருந்தால் எப்படி இருக்கும் என விவாதிக்கக்கூடிய சம்பவமாக, நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு மாறுபட்ட கதைக்களம் நிச்சயமாக இந்த படத்திற்கு உண்டு. இது நிச்சயமாக மக்களிடையே சென்றடையும். இந்த படத்தின் மூலமாக ஒரு மெசேஜ் இருக்கிறது. அந்த மெசேஜ் மக்களோடு நிச்சயமாக கனெக்ட் ஆகும் என என்னுடைய நம்பிக்கையை தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் என்னை பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதே சமயத்தில் இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு எங்களது அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற ஊடகத்துறையினருக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு, இங்கே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பேசி கடைசியாக பேசுவதற்கு எதுவும் மிச்சமில்லாத நேரத்தில் இருந்தாலும் முகுந்தன் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர், ஆகச்சிறந்த நண்பர். அவர் சார் என்னுடைய படத்துக்கு நீங்கள் வரணும் இன்விடேஷன் கொடுத்தாரு. நான் நிச்சயமாக வரேன்னு சொல்லி இங்கே வந்த பிறகு இந்த விழாவில் கலந்துட்ட பிறகு அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். உண்மையிலேயே அது தமிழ் சினிமாவில் இது வரைக்கும்
ஒரு நடக்காத ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அதை நான் சொன்னால் நல்லா இருக்காது. இந்த படம் ரிலீஸ் ஒருவேளை சக்ஸஸ் மீட் என்னை கூப்பிட்டாரோ அந்த விஷயத்தில் சொல்கிறேன். அப்போ நிச்சயமாக ஏன்னா ஒரு மிகச்சிறந்த கலைஞன் வந்து எப்படி மிகச்சிறந்த கலைஞனாக வரான்னா, எதுவுமே இல்லாதப்போ ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை சாதிக்கிறவன் தான் மிகச்சிறந்த கலைஞன். கலைஞனுக்கு முதல்ல எது பெரிய விஷயம்னா பணம் இல்லை, அறிவு தான் மிகப்பெரிய விஷயம். பணம் இருக்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கலாம், பணம் இல்லாத போது அறிவால் பிரம்மாண்டமாக யோசிக்கலாம். அப்போது இந்த பிரம்மாண்டமான படத்தை இன்னைக்கு தயாரிப்பாளர் வந்து ஆங்கருக்கு முதல்ல செட்டில்மெண்ட் பண்ணுற அளவுக்கு வசதியாக வச்சுருக்காருன்னா அது எனக்கு தெரிஞ்ச முதல் டைரக்டர் இவர் தான். நான் ஒரு 10 வருஷமாக இந்த ஏறக்குறைய வந்து ஒரு 2000 திரைப்படங்களுக்கு நான் வந்து கலந்துக்கிட்டு இருக்கேன். 2000 திரைப்படம் கலந்துட்டுருக்கேன். அதில் வந்து ஒரு இயக்குனருக்கு அந்த தயாரிப்பாளர் செட்டில்மெண்ட் வந்து ஆங்கருக்கு வந்து பிஃபோர் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தது இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணாதரை. அதுபோல் வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து அழகாக வந்து பிளானாக எழுதிக்கிட்டு வந்து எல்லாரையும் விடாமல் படிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுடைய உரையிலேருந்து நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் படத்தையும் நீங்கள் அவ்வளோ பிளான் பண்ணி தான் எடுத்திருப்பீங்கன்னு நினைப்பேன். பட்ஜெட்லேருந்து அதை வந்து வேற ஒருத்தர்கிட்ட எதிர்பார்க்காம என்ன செலவோ அந்த செலவுக்குள்ளே பணத்தை சரி பண்ணி கொண்டு வந்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே நீங்கள் இந்த படத்தை சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ணாதுரை. எங்களுக்கும் நீங்கள் எந்த பேலன்ஸும் இல்லை, எங்கள் தொழிலாளர்களுக்கும் எந்த பேலன்ஸ் இல்லாமல் நீங்கள் படத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க. உண்மையில் முகுந்தனுக்கு வந்து மிக மிக பெரிய வாழ்த்துக்களை சொல்லணும். அவங்களுக்கு இந்த மேடையில் வந்த பிறகு எனக்கு தெரிஞ்சது அந்த விஷயத்தை இவங்க எல்லாம் சேர்ந்ததால தான் பண்ண முடியுது. முகுந்தனால் ஒரு ஒரு கேப்டனுக்கு வந்து எது வந்து மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும்னா அவனோட படை தான் வெற்றி கொடுக்கும். அப்போ ஒரு இயக்குனருக்கு அவங்களுடைய டெக்னீஷியனும் ஆர்டிஸ்ட்டும் தான் அந்த படம் வெற்றி அடையிறது மிகப்பெரிய பலமாக இருப்பாங்க. இந்த அணி வந்து மிகப்பெரிய பலமான ஒத்துழைப்போட இயக்குனர் கொடுத்துருக்கு. அது வந்து இந்த திரையில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. அந்த வகையில் இந்த படம் மிக பிரம்மாண்டமான வெற்றி அடையும். இதில் நடித்த எல்லாரும் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. இப்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர் வந்து ஸ்ரீகாந்த் தேவா. அவரோட படம் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை. ஆனால் ஸ்ரீகாந்த் நீங்கள் வந்து மிகச்சிறந்த டெக்னீஷியன். ஆனால் கொஞ்சம் சின்ன அலட்சியம் இருக்கும்னு எனக்கு தோணுது. எப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் கிரேடில் இருக்க வேண்டிய ஒரு ஏஆர் ரகுமான் மாதிரியோ இல்லை வந்து அனிருத் மாதிரியோ இளையராஜா சார் மாதிரியோ ஃபஸ்ட் கிரேடில் இருக்க வேண்டியவங்க நீங்கள். ஆனால் அவ்வளோ டேலண்ட் நான் வந்து நிறைய உங்களை பார்த்துருக்கேன். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் அந்த எனர்ஜி இருக்கு இல்லைங்களா, எந்த மியூசிக் டைரக்டருக்குமே இல்லை. அவ்வளோ எனர்ஜி இருக்குது, அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் எதை மிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ நீங்கள் வந்து தயவு செய்து கடவுள் உங்கள் பெரிய வரத்தை கொடுத்துருக்காரு. அதனால் நீங்கள் மறுபடியும் அந்த ஃபஸ்ட் கிரேட் லெவலில் நீங்கள் வரணும். நீங்கள் ஃப்ரீயாக கூட பண்ணுங்கள். ஏன்னா அந்த அவர் பணம் இல்லைன்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து அழகாக வந்து கிட்டார்லேயே வச்சு அது வந்து அந்த சாங் பண்ணியிருக்கீங்க. உண்மையாக நான் கேட்கும்போது நீ எப்போ நீ இல்லாவே அது மாதிரி அதை கேட்கும்போது என்ன ஒரு சந்தோஷம் கிடைச்சிதோ அது மாதிரி கிடச்சிருக்கு. அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து மிகச்சிறந்த இசையமைப்பாளர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா சிவகாசியோட பெரிய பாட்டு யாரும் போட போகிறதில்ல. ஆனால் அந்த ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த ரேஞ்சை நீங்கள் வந்து ரீச் ஆகணும்னு நான் உங்களை தயவுசெய்து வேண்டிக்கிறேன். ஏன்னா யூ ஆர் கேப்பபிள். அது மாதிரி சொல்லணும். அது மாதிரி அடுத்து தீபா வந்து பார்க்கும்போது என்னென்னா, படம் பார்த்து ஒருத்தரை வியக்கிறது வேற, ஆனால் பழகும்போது ஆராதியா என்ன பேசினாங்களோ அதை தான் தீபாவும் பேசினாங்க. ஆனால் கேட்குறவங்களுக்கு ஆராதியா மேலே கோபம் வரும், தீபா மேலே கோபம் வராது. அதை வழிமொழிஞ்சிட்டு இப்படிலாம் தான் மக்கள் இதெல்லாம் கரெக்டு, ஆனால் மனசுக்குள்ளே வச்சுக்கணுமா அப்படின்னாங்க. அது வந்து பழைய காலம்மா. மனசுக்குள்ளே வச்சுக்கிறதுலாம் பழைய காலம், அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி வந்து 2 விஷயத்தில் வந்து நம்ம வெளியே வரலாம். ஒன்று, நம்மளுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா வெளியே வரலாம். இல்லை இது போல் மேடையில் தான் யாருங்கிறத நான் இவ்வளோ எனர்ஜி என்கிட்ட இருக்குது, இதை நீங்கள் பயன்படுத்தலை, நீங்களாம் தான் நான் முட்டாள், நான் வந்து என்னை பயன்படுத்தலை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு தைரியம் வேணும். சும்மா அடங்கி இருக்கிறது வந்து இனிமேலும் அது மாதிரி தேவையில்லை. ஆனால் நாங்கள் தேடும்போது நீங்களாம் கிடைக்கலம்மா. நான் ஏன்னா செம்பருத்திக்கு வந்து 16 ஹீரோயின் போட்டு படம் எடுத்தேன். யாருமே எனக்கு செட் ஆகல. நான் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு 6 மாதம் தேடி ஏன்னா எனக்கு வந்து பிளாக் கலரில் தான் ஒரு பொண்ணு வேணும், மீனவ பெண்ணாக வேணும். எனக்கு சரியாக யாரும் வந்து பிடிக்கல. நான் வந்து சரியாக செட் ஆகலை. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து வர்ற பெரும்பாலான குடும்பங்கள்லேருந்து வர்றவங்க இப்போ வந்து மாறிடுச்சு. இப்போ இருக்கிற யூத்துக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ணி ஹீரோயின் நடிக்கிறாங்க, பாய் ஃப்ரெண்டோட ஷூட்டிங் வராங்க. நீங்கள் பழைய காலத்து இதில் இருக்கீங்க. இன்றைக்கி பாய் ஃப்ரெண்டோட தான் பெரும்பாலான ஹீரோயின்ஸ் பாய் ஃப்ரெண்டோட தான் வராங்க. அதனால் நீங்கள் அந்த கவலையெல்லாம் படாதீங்க. நீங்கள் பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீங்கள் பாய் ஃப்ரெண்டோட வரலாம்.
ஏன்னா அது நாங்கள் வரும்போது நாங்கள் ஃபஸ்ட் படம் பண்ணும்போதே நாங்கள் லவ் பண்ணுறோன்னு உலகத்துக்கு சொல்லிட்டோம். அதனால் அது நானும் வந்து 16 படம் டைரக்ட் பண்ணேன். ஒய்ஃபும் வந்து ஏற்கனவே 150 படம் நடிச்சிட்டாங்க. ஆமாம், அப்போ என் பாய் ஃப்ரெண்டாக தான் வந்தேன். எனக்கு எனிமீஸ் வந்துட்டானுங்க. ஏன்னா ஹீரோ தான் ஹீரோயினை காதலிக்கணும், நான் டைரக்டர் போய் காதலிச்சுட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு எனிமிட்டி வந்துடுச்சு என் மேலே. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுபோல் இந்த டேஞ்சர் மணி நீங்கள் டேஞ்சர் யாருக்கு கொடுக்கணும்னா உங்கள் கொடுக்குற டஃப் வந்து உங்களுக்கு சன் மாஸ்டர் கொடுக்கணும். பேரில் டேஞ்சர் வச்சுக்கூடாது, இப்போ ஃபைட்டில் டேஞ்சர் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஏஐ வளர்ந்த பிறகு நீங்கள் எந்த பிரம்மாண்டமான ஸ்டண்ட்டு நீங்கள் எடுக்கலாம். எங்கிட்ட பட்ஜெட் இல்லை, இப்போ 2 நாள் எடுக்க சொன்னாங்க, 1 நாள் எடுக்க சொன்னாங்க, அப்படிலாம் கிடையாது. சுயம்வரம்னு ஒரு படம் 2 மணி நேரத்தில் பிரபுதா ஒரு பாட்டு எடுத்தார், 20 நாள்லேயே ஒரு பாட்டு எடுத்தார். அப்போது உங்களால் எடுக்க முடியும். டெக்னீஷியன் நினச்சா எது ஒன்றாலும் பண்ண முடியும். அதனால் டேஞ்சர் மணி நீங்கள் மிகப்பெரிய ஸ்டன் மாஸ்டராக வரணும். நிச்சயமாக அதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதனால் கவலையப்படாதீங்க. யூ ஆர் கோயிங் டு ராக் த சினிமா இண்டஸ்ட்ரி. அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெண்மணி வந்து நம்ம ஷக்கீல். அவங்க என் படம் ஒர்க் பண்ணதில்லை, ஒரே ஒரு படத்துக்கு சான்ஸ் கேட்க நம்ம சரஸ்வதி கூப்பிட்டு வந்தாங்க, சிஆர் சரஸ்வதி கூப்பிட்டு வந்தாங்க. உங்களையும் உங்கள் சிஸ்டர் வரும்போது அதனால் அப்போ யூஸ் பண்ண முடியல. ஆனாலும் அதுக்கப்புறம் படம் பண்ணதுக்கப்புறம் ஒரு தைரியமாக இப்போ ஆராதியா என்ன பேசினாங்களோ அது ஆமாண்டா என்ன இப்போ அப்படி கேள்வி கேட்க உனக்கு தகுதி இருக்கா, என்ன குறை சொல்ல உனக்கு தகுதி இருக்கா, இயேசுநாதர் சொன்ன மாதிரி யாரா யோகியம் முதல் கல்லை எடுத்தாடிங்கிற மாதிரி அந்த தைரியத்தோட ஒரு பெண் எதிர்த்து நின்னது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான்மா. நீங்கள் என்ன படம் பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, அப்படி வேறு விஷயம். ஆனால் அந்த தைரியத்தோடு நின்று தான் நின்னது மட்டும் இல்லாமல் தன்னை போல் வந்து கிளாமராக பண்ணுற எல்லா ஆர்டிஸ்ட்டையும் வர வச்சு அவங்களுக்கு வந்து நீ பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருப்பேன்னு சொல்லக்கூடிய, ஏன்னா பயந்து ஒதுங்கிடுவாங்க, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கூட நீங்கள் வந்து ஒரு தோழியாக சகோதரியாக இருந்து நீங்கள் பண்ணுறீங்க. அதுக்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த வகையில் எல்லாருக்குமே அது மாதிரி வந்து உண்மையாகவே சமீபத்தா நீங்கள் வந்து பிரம்மாண்டமாக சண்டை போட்டிருக்கீங்க. நிச்சயமாக எல்லோரும் சொன்னாங்க நீங்கள் நல்ல ஹீரோயினாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஆக்ஷன் ஹீரோயினாக வரலாம். ஏன்னா அதுக்கு தான் கொஞ்சம் ஒரு காம்படிஷன் இல்லாமல் இருக்குது. அதனால் நீங்கள் தனி குதிரையாக நீங்கள் அதில் வின்னிங் வரலாம். கடைசியாக சொன்ன மாதிரி ஆனந்தராஜை பற்றி நான் சொல்லணும். ஏன்னா எல்லோரும் சொன்னாங்க இல்லையா, நான் பெரிய பையனாக இருக்கும்போது அவனும் பெரிய பையனாக இருந்தான். நாங்கள் 2 பேரும் கிளாஸ்மேட்ஸு. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் 42 வருஷம் ஆயிடுச்சு. நானும் அவனும் ஜாயின் பண்ணி 42 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் எல்லோரும் சொன்னது உண்மை தான். ஏன்னா அவங்க படம் பார்க்கும்போது 18 வயசில் படம் பார்த்துருப்பாங்க. அப்போ ஒன்று பெரிய ஆளாக நினச்சிருப்பாங்க. அப்போ உனக்கு 20 வயசுங்கிறது அவனுக்கு தெரியாது. அதனால் அவங்க சின்ன வயசு சொல்லிட்டு இருப்பாங்க. நானும் அவனும் வந்து ஆனந்தராஜை வந்து ஒரே நேரத்தில் சினிமாவுக்கு வந்தோம். எங்கள் 2 பேரையுமே யாரும் மதிக்க மாட்டாங்க. அதுதான் எங்கிற. ஏன்னா வந்து நான் ரொம்ப தின்னாக இருப்பேன். அது இல்லாமல் ரொம்ப மிடில் கிளாஸில் வந்தது. வெறும் சட்டையோ பேண்ட்டோ எதுவும் பெரிய வசதி இல்லாமல் அப்படியே இருப்பேன். இப்போ அப்படி தான் இருக்கேன். அப்போ ஒன்றும் ரொம்ப மோசமாக இருப்பேன் வச்சு. அப்போ அவன் வந்து என்னென்னா, அவர் வந்து நம்ம சிவராஜ்குமாரோட நண்பர். அவர் நம்ம இப்போ கன்னட ஹீரோ சிவராஜ்குமார் என் கூட படித்தார். அப்போ அவரோட நண்பர் இவர். அதனால் வந்து இவர் கொஞ்சம் ஷோ காமிப்பார். அவர் வந்து ஒரு அவர் சிவராஜ்குமார் கொடுக்குற இது வந்து ஷோ இவரும் எதிர்பார்ப்பார். அதனால் இவருக்கு கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது. அதனால் மொத்தமாகவே வந்து இந்த யூனிட்டில் என்னையும் சேர்க்க மாட்டாங்க, ஆனந்தராஜன் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நான் முதல் படம் பண்ணும்போது எப்படி வந்து உரிமைக்கு அவர் படம் பண்ணாரோ அதுக்கு வந்து ஆட்டோ சங்கர் கேரக்டருக்கு வந்து நான் ஆனந்தராஜ் சூஸ் பண்ணி ஆட்டோ தர்மா கொடுத்தேன். நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட இப்போ வந்து ஒரு 100 மடங்கு. இப்போ ஆராதியா சொன்னீங்க இல்லையா, நான் வந்து ஆனந்தராஜோட பர்ஃபார்மன்ஸில் என்னோடய பங்கு வந்து ஒரு 10-20 பங்கு தான் இருக்குது. அவனாக அதை வந்து யோசித்து இந்த கேரக்டர் எப்படி பண்ணணும், இந்த டைலாக் எப்படி டெலிவரி பண்ணணும், எந்த இடத்துல டைலாக் உடைக்கணும், எந்த இடத்துல பாஸ் கொடுக்கணும், எப்படி காஸ்டியூம் பண்ணணும், இது எல்லாமே அவங்கள டிசைட் பண்ணிக்கினாங்க. அப்போ வந்து நான் இல்லைனா கூட அவங்க வந்து யாரோ ஒருத்தர் அவங்களை சூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ ஆட்டோ சங்கரா வந்து உண்மையே அன்னைக்கு வந்து ஆனந்தராஜை பார்த்து பயப்படாது பெண்களே கிடையாது. எங்கள் உறவினர்கிட்ட சொன்னாங்க, அப்பா அவனை கூப்பிட்டு வராதப்பா, வந்து கர்ப்பம் கலைஞ்சிருமா அவனை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ அவ்வளோ டரர் கேரக்டர் வந்து ஆனந்தராஜ் அப்படி வரும்போது. அப்புறம் வந்து அடுத்து 2 படங்கள் வச்சு மக்களாட்சியில் வந்து அவர் அப்படியே வந்து வர ஒரு எங்கள்லேருந்து அப்படியே வந்து ஒரு வயசான ஒரு 50-60 வயசு கேரக்டராக மாற்றி நடிக்க வைக்கணும். அதில் கொஞ்சம் காமிக்கல் வில்லனா அப்படி வந்து காமிக்கல் இல்லை, ஒரு குரூரமான வில்லனா வந்து அதில் வந்து இது பண்ணும். அது பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. அன்றைக்கி வந்து உண்மையில் ஆனந்தராஜ் இப்படி ஒரு கெட்டப்பா அப்படின்னு. அப்போது அந்த வளர்ச்சி இருக்குங்களா, யாரு கூட வந்து எவ்வளோ 200 மேலே ரீச் ஆகிட்டியா? பா 400 படங்களை தாண்டி இருக்காரு. விரைவில் நீயும் 1000 படம் 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி மாதிரி 1000 படம் கண்ட ஆனந்தராஜா நீ மாறணும். அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேரரசு சொன்னதில் வந்து மட்டும் எனக்கு ஒரு சின்ன இது இருக்குது. என்னென்னா, ஆனந்தராஜ் வந்து
நம்பியார் சாமி மாதிரியோ இல்லை வந்து அசோகன் மாதிரியோ மாற மாட்டார். அவர் எம்ஆர் ராதா மாதிரி வந்து தான் வருவானே தவிர அது வில்லனாகவும் நடிப்பான், கேரக்டராகவும் நடிப்பான், காமெடியனாகவும் நடிப்பான். அதனால் அந்த இது வந்து அந்த டெரர் கொண்டு வரக்கூடிய இப்போ இதில் பார்க்கும்போது சிரிப்பு வர வைக்கணுங்கிறது வந்து அவன் நோக்கமாக இருந்ததால் நமக்கு வந்து சிரிப்பு வந்தது. ஆனால் இப்போ டெரர் வர வைக்கணும் நிச்சயமாக அவரால் முடியும். அந்த அளவுக்கு அந்த கேப்பபிலிட்டி உள்ள ஆர்டிஸ்ட் வந்து ஆனந்த்ராஜ். அவங்க சேர்ந்து மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாஃபியா கம்பெனி பேரில் மட்டும் மாஃபியா வந்துட்டு வசூலில் மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணி தமிழ் இண்டஸ்ட்ரியை வர வைக்கணும்.